தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சுற்றுலாத்துறை முதன்மை செயலாளராக இருந்த மணிவாசன் நீர்வளத்துறை செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதேபோல் சுகாதாரத்துறை செயலாளராக தற்போது சுப்ரியா சாஹூ நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சுற்றுலாத்துறை முதன்மை செயலாளராக இருந்த மணிவாசன் நீர்வளத்துறை முதன்மை செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். வனத்துறை செயலாளராக இருந்த சுப்ரியா சாஹூ சுகாதாரத்துறை செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பினை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. சுற்றுலா மற்றும் கலை பண்பாட்டுத்துறையின் முதன்மை செயலாளராக சந்திரமோகன் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த விரிவான தகவல்களை தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைக்கிறார். சிவா, உங்களுடைய தகவல்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு முக்கிய துறைகளினுடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் உட்பட பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு ஒன்றினை பிறப்பித்திருக்கிறது. தொடர்பாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவில் பல்வேறு முக்கிய துறைகள் பொறுப்பு வகித்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள், குறிப்பாக மணிவாசன் ஐஏஎஸ் அவர் சுற்றுலா கலை பண்பாட்டு துறையினுடைய முதன்மை செயலாளராக இருந்திருக்கிறார். தொடர்ந்து கூடுதல் தலைமைச் செயலாளர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அவர் நீர்வளத்துறையினுடைய முதன்மை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல சந்திரமோகன் ஐஏஎஸ் பொறுத்தவரை பொதுப்பணித்துறையினுடைய முதன்மை செயலாளராக இருந்த அவரை கலை பண்பாட்டுத்துறையினுடைய முதன்மை செயலாளராக மாற்றி தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மங்கத்ராம் சர்மா ஐஏஎஸ் கால்நடை மற்றும் பால்வளத்துறை, மீன்வளத்துறை போன்றவற்றினுடைய முதன்மை செயலாளராக இருந்த அவரை பொதுப்பணித்துறையினுடைய முதன்மை செயலாளராக தமிழ்நாடு அரசு நியமித்திருக்கிறது. செந்தில்குமார் ஐஏஎஸ் ஊரக வளர்ச்சித்துறையினுடைய முதன்மை செயலராக இருந்திருக்கிறார். அவரை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றங்கள் துறையினுடைய முதன்மை செயலாளராக நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் சுகாதாரத்துறையினுடைய முதன்மை செயலராக இதுநாள் வரை ககன்தீப் சிங் பேடி இருந்து வந்த நிலையில் தற்போது வனத்துறையினுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய சுப்ரியா சாஹூ ஐஏஎஸ் சுகாதாரத்துறையினுடைய முதன்மை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல சுகாதாரத்துறையினுடைய முதன்மை செயலாளராக இருந்த ககன்தீப் சிங் பேடி ஊரக வளர்ச்சித்துறை, பஞ்சாயத்து ராஜ் உள்ளிட்ட பல்வேறு துறைகளினுடைய முதன்மை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் நெடுஞ்சாலைகள் துறையினுடைய முதன்மை செயலராக இருந்த அவரை உயர்கல்வித்துறையினுடைய முதன்மை செயலராக தமிழ்நாடு அரசு மாற்றியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகள், குறிப்பாக செல்வராஜ் ஐஏஎஸ், அதே போல ஜான் லூயிஸ், விஜயலட்சுமி, வெங்கடாச்சலம், ஹரிஹரன், லில்லி போன்ற பல்வேறு முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகளும் அவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கூடுதல் தலைமைச் செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய சந்தீப் சிங் சக்சேனா அவர் ஏற்கனவே நீர்வளத்துறையினுடைய முதன்மை செயலராக இருந்திருக்கிறார். அவரை தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் என்ற துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் தலைவராக நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே தேர்தலுக்கு பிறகு ஏற்கனவே பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது கூடுதல் தலைமைச் செயலாளர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் பலர் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடமாற்றம், இந்த டிரான்ஸ்பர் என்பது மேலும் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய மேலும் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர்கள், அதாவது ஐபிஎஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இடமாற்றம் செய்யப்படுவதற்கான அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது ஏற்பட்டிருக்கிறது. பவித்ரா.